சார் வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு ஆளுநர சந்திக்கும்போது திமுகவின் சார்புல வந்து எம்எல்ஏ ஆஸ்டின் அவர்கள் என்கிட்டயும் தாவேகா சார்புல பேரம் பேசப்பட்டது. அதாவது என்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தா, நான் உங்களுக்கு அமைச்சரவையில இடம் தரேன் அப்படின்னு சொல்லி தாவேகா சார்புல பேரம் பேசப்பட்டது அப்படின்னு சொல்லி மனுவுல தெரிவிக்கப்பட்டிருக்குது. இந்த விவகாரத்துடைய பின்னணி என்ன சார்? இல்ல நீங்க இப்ப தவேகாவினுடைய அரசியல் அணுகுமுறை, ம். அது கடந்த 1 மாதத்திற்கு மேலாக எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், அவர்கள் எல்லா கட்சியில இருந்தும் ஆட்கள் உள்ள இருக்கிறாங்க. ம். அதாவது நீங்க அவங்க பேரம் பேசாத கட்சியே கிடையாது. அவங்க முயற்சி பண்ணாத கட்சியே கிடையாது. முதல்ல அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல ஆரம்பிச்சது. ரொம்ப வெளிப்படையா எவிடன்ஸ் உள்ள விஷயத்த நான் சொல்றேன். ம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல இருந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ வாங்குறாங்க. அதுக்கப்புறம் கொரோனா உத்தரவு மீறி அதிமுக எம்எல்ஏக்கள் 25 பேரு நம்பிக்கை தீர்மானத்துல தாவேகாவுக்கு ஆதரவா வாக்களிக்கிறாங்க. ம். இது வெளிப்படையா ஒரு குதிரை பேரம் இல்லாம இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ம். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டேன்னா, எல்லா கட்சி தலைவர்களையும் போய் முதலமைச்சர் விஜய் பாக்குறப்போ அதிமுகவுல மட்டும் இவரை போய் பாக்குறாரு. பாத்தீங்கன்னா வேலுமணி, எஸ்பி வேலுமணியை போய் பாக்குறாரு. ம். இது மற்ற இதெல்லாம் அந்த கட்சி தலைவர்களை போய் பாக்குறாரு. அப்பவே தெரியுது பாத்தீங்கன்னா அந்த கட்சியை உடைக்கிறதுக்கான முயற்சியில அவர் ஈடுபட்டு இருக்காருன்னு. இது அப்படியே திமுகவுக்கு வருவோம். திமுகவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா மதிமுகவுல இருந்து வந்த திமுக சின்னத்தில் போட்டியிட்ட 2 உறுப்பினர்கள், ம். அவங்கள பாத்தீங்கன்னா ராஜினாமா பண்ணிட்டு வர சொல்லுங்க, நான் அவங்களுக்காக பிரச்சாரம் பண்றேன்னு விஜய் சொன்னதா ஒப்புதல் வாக்குமூலத்தை பகிரங்கமா வைகோ கொடுத்தாரு. ம். இது எல்லாத்துலயுமே ஒரு பேட்டர்ன் இருக்குது, நீங்க நல்லா கவனிங்க. ஒண்ணு சோபா போகுது, இல்லைன்னா வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க உங்களுக்கு இடைத்தேர்தல்ல உங்களை ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்ட்டு. ம். அப்படி பாக்குறப்ப அவங்க ஏன் திமுக வேட்பாளர்களை அப்ரோச் பண்ணிருக்க கூடாது? இல்ல அவங்களுக்கு தேவையானவர்கள் எல்லாமே மத்த கட்சியிலிருந்து ஆதரவு கிடைக்குது. இப்போ சிபிஎம், சிபிஐ உள்ளிட்ட கட்சிகள் வந்து நாங்க ஆட்சியில் தொடர்றதுக்கு எந்தவித ஒரு பிரச்சனையும் குடுக்க மாட்டோம். தொடர்றதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. அப்படி இல்ல இருக்கும்போது ஏன் இல்ல திமுக இல்ல எம்எல்ஏ உங்களுக்கு தேவைப்படுறது? இதுல அடிப்படையா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, அவங்களுடைய நோக்கமே இன்னைக்கு இந்த விசிகா, அதே மாதிரி இடதுசாரிகள், ம். இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், இவங்க யாரையும் அவங்க நம்ப தயாரா இல்ல. ஓகே. ஏன்னா தாவேகாவினுடைய அடிப்படை கொள்கைகளுக்கும் இந்த கட்சியோட கொள்கைகளுக்கு இடையில பல முரண்பாடுகள் இருக்கு. சமீபத்திலேயே நீங்க பார்த்திருக்கலாம். பல பிரச்சனைகள்ல கடுமையான மாறுபட்ட நிலைப்பாடுகளை எடுக்க வேண்டிய நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அந்த கவர்னர் விஷயத்துல இருந்து ம். பல விஷயங்கள்ல அது நம்ம நடக்கிறத பாக்குறோம். ஒரு தற்காலிகமாக இவங்க என்ன பண்றாங்கன்னா, திமுக கூட்டணியை உடைக்கணுங்கிற அந்த அஜெண்டாவுக்காக தான் இவங்களை கூட சேர்த்துக்கிட்டாங்க. ம். இப்ப இந்த அஜெண்டா ஃபில்ஃபில் ஆயிடுச்சு. ஆனா இவங்களை அவங்க தொடர்ந்து என்கேஜ் பண்ண தயாரா இல்ல. புரியுதுங்களா? ம். அப்படி பார்க்கிறப்போ தங்களுடைய ஒரு தனிப்பெரும்பான்மை ஆட்சி இன்னைக்கு பலரையும் தாவேக்காவுல சேர்த்து அதிமுகல இருந்து வர்றவங்கன்னா ஏன் இவங்க கூட நீங்க ஜாயின் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க தனக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு இன்னும் சொல்ல போனா யாரையும் சார்ந்திராத ஒரு ஆட்சியை நிலைநிறுத்தணும்னு நினைக்கிறாங்க. ம். அதற்காகத்தான் பாத்தீங்கன்னா இந்த எல்லா விஷயங்களும், இந்த பேரங்கள் எல்லாமே அதுக்காகத்தான் நடக்குது. அப்படி ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் யாரையும் சார்ந்தவங்க தொடர்ந்து இருக்க விரும்பல. ம். அவங்க இந்த இவங்களெல்லாம் இணைச்சுக்கிட்டதுக்கு மிக முக்கியமான காரணமே இவங்க முதல்ல திமுக கூட்டணியை உடைக்கணும்னு நினைச்சாங்க. இப்ப கட்சிகள் உடைக்கலாம்னு நினைக்கிறாங்க. எனக்கு இது தாவேக்காங்கிற ஒரு கட்சியோட தனிப்பட்ட ஒரு அஜெண்டாவா எனக்கு தெரியல. ம். தமிழ்நாட்டுல திராவிட அரசியலை முழுமையா உடைக்கணும், சிதைக்கணும்னு நினைக்கிற பாஜகவோட அஜெண்டாவை இவங்க தமிழ்நாட்டுல நிறைவேற்றிட்டு இருக்காங்க. அதோட முதல் பகுதியை முடிச்சுட்டாங்க, கூட்டணிகளை உடைக்கிறத. ம். 2வது பகுதியில இறங்கியிருக்காங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, ஒரு பக்கம் வழக்குகள் மூலம் மிரட்டுறாங்க, ம். பணத்துக்கு ஈல்டு ஆகக்கூடியவங்களுக்கு பணத்தாசை காட்டுறாங்க, ம். பதவிக்கு ஆசைப்படுறவங்களுக்கு பதவி ஆசை காட்டுறாங்க. இப்படி தன்னுடைய எல்லா ஆயுதங்களையும் அவங்க இப்ப பயன்படுத்திட்டு இருக்காங்க. ம். இதுல அவங்களுடைய ஆயுதம் செல்லுபடியாகாத ஒரே கட்சி திமுக மட்டும்தான். ஓகே சார். இப்போ இன்னொரு பக்கம் பார்க்கும்போது, இப்போ தாவேகா எம்எல்ஏ வந்து புகார் சொல்றாரு. அதற்கு பதிலடியாக இந்த புகார் கொடுக்கப்படுகிறதா? அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இல்ல தாவேகா எம்எல்ஏ முதல்ல எந்த அடிப்படையில புகார் கொடுத்திருக்காரு? செந்தில் பாலாஜி யாருகிட்ட பணம் கொடுத்தாரு? அவருக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருக்கா? அதையே யாரும் முதல்ல கேட்க மாட்டேங்கிறீங்க. ம். நான் என்ன கேக்குறேன்னா இது ஒரு அவதூறுன்னு நாங்க சொல்றோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி ஏங்க யாரோ ஒரு 35 கோடி ரூபாய் பேரம் பேசுறதுக்கு அந்த அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்க ஆளுங்களை எல்லாம் நீங்க பாருங்க. ம். அவங்க இன்னைக்கு அவங்களெல்லாம் நம்பி ஒரு கட்சி அப்படியே பேரம் பேசினா கூட இந்த மாதிரி ஆட்களை வச்சு பேரம் பேசுவாங்களா? ம். ம். 35 கோடி ரூபாய் இல்ல,
3 லட்ச ரூபாய் பேரத்தை கூட இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு யாரும் பேச மாட்டாங்க. ஒரு பொதுவான காமன் சென்ஸ் இருக்கவங்களுக்கு கூட இது நல்லா தெரியும். ம். இது எல்லாமே வழக்கமா சினிமாவுல வர்ற மாதிரி பண்ணப்படுறது. இந்த சதுரங்க வேட்டை மாதிரி படங்கள்ல வைக்க வேண்டிய காட்சி இது. ம். அதாவது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, இவங்களே ஆளுங்களை செட் பண்ணி போய் பேசுற மாதிரி வந்துட்டு பேச சொல்றதோ, அல்லது வந்து இந்த மாதிரியான வந்து நாடகங்கள்ல வந்து நடிக்க வைக்கிறதோ வழக்கமா பாக்குறோம். இதை ஏன் நான் நாடகம்னு சொல்றேன்னா, இப்ப ஜனநாயகன் படத்துல வந்து ரிலீஸ்ல ஒரு நாடகம் ஆடினாங்க. ம். என்ன நாடகம் ஆடினாங்க? அதாவது வந்து முதல்ல சென்சார் சர்டிபிகேட் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒன்றிய அரசு சொல்லிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, படம் வந்து ஆன்லைன்ல வந்து ரிலீஸ் ஆகுது, திருட்டுத்தனமா ரிலீஸ் ஆகுது. உடனே அந்த எடிட்டரை வந்து கைது பண்றாங்க, அவர் மூலம் தான் போச்சுன்ட்டு. அப்போ ஒரு பெரிய சிம்பதி வேவ் உருவாகுது. படத்தை வந்து முதல்ல திரையிட மறுக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன்ல லீக் பண்றாங்க. இதுல கூட திமுக சம்பந்தப்படுத்த முயற்சி பண்ணாங்க. அப்புறம் பார்த்தோம்னா இப்ப அந்த ஒளிப்பதிவாளர் மேல கொடுத்த புகார் இப்ப வாபஸ் பெறப்பட்டிருக்கு, அவர் மேல குற்றம் இல்லைன்ட்டு. அப்போ அந்த டிராமாவுடைய நோக்கம் என்ன? சிம்பதி வேவை கிரியேட் பண்றது. இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாக ரீதியான பிரச்சனைகளை வந்து சமாளிக்க முடியாம இந்த மாதிரியான விஷயங்களை திமுக மேல வந்து எங்க எம்எல்ஏ விலைக்கு வாங்க முயற்சி பண்ணுச்சுன்னு சொல்றாங்க. சரி, ஒரு எம்எல்ஏ விலைக்கு வாங்கி திமுக என்ன பண்ண முடியும்? இப்போ நீங்க திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைச்சாலே கூட இவங்க சொல்ற பொய் குற்றச்சாட்டின்படி 2 கட்சிக்கும் சேர்ந்து 100 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. என்ன, இன்னும் 18 பேர் வேணும். அப்போ இவங்களை மொத்தமா விலை போகக்கூடிய நிலைமையில வந்து தாவேகா எம்எல்ஏக்கள் இருக்காங்களா? ஆனா அவங்க இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, அதிகாரத்தை இப்பதான் ருசிக்கிறாங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்க யாராவது வந்து பலவீனமான நிலையில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள்கிட்ட வந்து விலை போவாங்களா? லாஜிக் படி திங்க் பண்ணுங்க. என்ன அது இது வந்து இது எப்படி நடக்குமா? வந்துட்டு இப்போ எதிர்கட்சிகள்ல இருந்து ஆட்களை கொண்டு வரலாம். உதாரணமா காங்கிரஸ் வந்து பாஜக எம்எல்ஏக்களையோ எம்பிக்களையோ விலைக்கு வாங்க முடியுமா? எதிர்கட்சியா இருக்க இடத்துல நின்று சொல்லுங்க பாக்கலாம். அதாவது நீங்க வந்து ஒரு பொய்ய சொன்னாலும் அதுக்கு பொருத்தமா சொல்லணும். பொருத்தம் இல்லாத இந்த பொய்களை எதுக்கு சொல்றாங்கன்னா, தாவேக்காவை வந்து இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றவங்க எல்லாரும் இவங்க எதை சொன்னாலும் நம்புவாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒரு எம்எல்ஏ 35 கோடி ரூபாய் கொடுத்து விலைக்கு வாங்கி என்ன பண்ண போறாங்க? உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களா ஒரு கணக்கு போட்டு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 500 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க, 2000 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க, 180 கோடி பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. இப்படி இவங்களே ஒரு கதையை கட்டுறாங்க. வந்துட்டு யாரு எங்க யார பார்த்தாங்க? நேற்று வரைக்கும் வந்து ஒரு யூடியூபரை சொன்னாங்க, இன்னைக்கு ஒரு கார்பரேட் கம்பெனி வந்து அவங்க ஒரு கார்பரேட் ஆளுங்க வந்து ஏதோ ஒரு ஹோட்டல்ல மீட்டிங் நடத்தினாங்கன்றாங்க. டெய்லி ஒரு பொய், டெய்லி ஒரு கட்டுக்கதை. எதுலையாவது எங்கேயாவது ஒரு சின்ன உண்மை இருக்கா? யோசிச்சு பாருங்க, ஒரு லாஜிக் இருக்கான்னு. ஆளுநர் விஷயத்தை பத்தி பேசும்போது ஆளுநர் வந்து ஒரு ஆய்வை மேற்கொண்டார் மதுரையில. அது வந்து பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. திமுகவினரும் கண்டனத்தை தெரிவிச்சிருந்தீங்க. இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து தங்களுடைய பிரச்சனைகளை என்கிட்ட தயங்காம சொல்லலாம், நான் வந்து முதலமைச்சரை அதை செய்ய சொல்லி அறிவுறுத்துவேன் அப்படிங்கிற விஷயத்த அவர் வெளிப்படுத்தி இருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, இது என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை எப்படி பாக்குறேன்னா, இந்த இடதுசாரிகள் இவங்க எல்லாமே இன்னைக்கு சொல்லி கொடுத்த விசிகெல்லாம் அன்னைக்கு சொன்ன இன்னைக்கு சொல்ற காரணம் என்னன்னா, நாங்க கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்னு தான் நாங்க வந்து ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 108 எம்எல்ஏக்களோட தனிப்பெரும் கட்சியா தாராளமா அவங்கள வந்து ஆட்சி அமைக்க அழைச்சிருக்க முடியும். ஏன்னா 95 எம்எல்ஏக்களோட கலைஞர் ஆட்சி நடத்தினாரு, சரிங்களா? ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இவங்களுடைய ஆதரவு கடிதங்கள் இல்லாமலேயே போய் இவங்க வந்து எங்களுக்கு 118 நம்பர் இருக்குன்னு போய் ஆளுநர் சொன்னாங்க. அதை இவர் ஒரு பெரிய விஷயமா சாக்கா பிடிச்சுக்கிட்டு 118ஓட வந்தாதான் நான் ஆட்சி அமைக்க அனுமதிப்பேன்னு சொன்னாரு. ஆக்சுவலா சட்டப்படி அதுக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஆனா இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்க ஆளுநர் ஆட்சியை தடுத்து நிறுத்தணும்னாங்க. ஆளுநர் ஆட்சி இப்ப தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல போய் ஒரு ஆய்வு பண்றாங்க. ஆய்வு பண்ணோடனே எதிர்கட்சி தலைவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு ஒரு கடும் எதிர்ப்பை பதிவு பண்றாரு. அவர் எதிர்ப்பை பதிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து சுந்தர்குமார் வந்து அதுக்கு வந்து ஒரு மெலிதான ஒரு கண்டனத்தை வெளிப்படுத்துறாரு. வந்து இதுக்கு முதல் ரியாக்ஷன் யார்கிட்ட இருந்து வந்திருக்கணும்? யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு சொல்லுங்க. நாங்க தான் முதல்ல அந்த வாய்ஸை ரைஸ் பண்றோம். ஆனா அவர் சொல்றாரு, ஆளுநர் வந்து ஃபிளைட் விட்டு இறங்கறதுக்கு முன்னாடி நாங்க அவங்களுக்கு அறிவுறுத்தியாச்சு அப்படிங்கிற விஷயத்தை அவர் வெளிப்படுத்துறாரு. அது இது எப்படி இருக்குன்னா, இந்த தேசிய கீதம் பிரச்சனை இருக்குல்ல, தமிழ் தாய் வார்த்தை ஃபர்ஸ்ட் பாட சொன்னோம், அவங்க பாடிட்டாங்க, இப்படி ஏதோ ஒண்ணு கதை விட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம். அதாவது இவங்க அறிவுறுத்தினா அதை அவர் கேட்க வேண்டிய நிலைமையில அவர் இல்ல. இன்னைக்கு வந்து என்கிட்ட வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அவங்க நோக்கம் என்னன்னா, தமிழ்நாட்டுல கவர்னன்ஸ்னு ஒண்ணு இல்ல அப்படிங்கறத சொல்ல விரும்புறாங்க.
நாம அதை ஆதரிக்கல. கவர்னர் பேசுறத நம்ம இப்பவும் எதிர்க்கத்தான் செய்யறோம். ம். ஆனா அவங்க எந்த தைரியம் இங்க வந்தது? இப்ப பன்வாரிலால் அல்லது ஆர்.என். ரவி இவங்க எல்லாம் இங்க ஆளுநரா இருந்தப்ப நிறைய அராஜகங்களை தமிழ்நாட்டுல பண்ணாங்க. ஆய்வு மேற்கொள்றது, அப்புறம் அவங்களுடைய RSS சித்தாந்தங்களை பேசுறதெல்லாம் பண்ணாங்க. ம். ஆனா அவங்க கூட இந்த வைகை ஆற்றை நானே இறங்கி சுத்தம் பண்ணுவேன்னு பேசல. ம். ம். அதாவது நானே அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிறேங்கிறது அதனுடைய பொருள். அதே மாதிரி நீங்க ஏதாவது பிரச்சனை இருந்தா கவர்னர் இங்க சொல்லுங்கன்னு சொல்லல. என்ன கவர்னர்கிட்ட யாரு பிரச்சனையை சொல்லலாம்னா எதிர்கட்சிகள் போய் சொல்லலாம். இந்த மாதிரி இங்க நிர்வாகம் நடக்கல, லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ம். நீங்க எல்லாரும் இங்க தலைமைச் செயலகத்துக்கு போறதுக்கு பதிலா இங்க கவர்னர் மாளிகைக்கு வாங்கன்னு சொன்னா, ம். அப்போ தன்னை ஒரு பேரலல் சிஎம்மா இப்ப இருக்க கவர்னர் டிக்ளேர் பண்றாருன்னா அதுக்கு பொருள் ரைட். அப்ப இதுக்கு எதிராக இவங்க என்ன ரியாக்ஷன் பண்ணுவாங்க? ஒண்ணுமே பண்ண போறது இல்ல. அதனால இவங்க விசிகா இடதுசாரிகள்லாம் நாங்க கவர்னர் ஆட்சியை தடுத்தோங்கிற அந்த விஷயமும் புஸ்வானம் ஆயிடுச்சு. கவர்னர் நேரடியா தமிழ்நாட்டுல ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டார்.